நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல வந்து இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் 2019 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான சம் பாருங்க. இந்த பேசிக்கான சம் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, இந்த எல்லா சம்முக்குமே மேக்ஸிமம் இந்த போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம தெரிஞ்சாகணும். சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா நீங்க தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதுலயே சில பல இதுல தப்பாகிறதுக்கும் சில சான்ஸ் இருக்கு. என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள பிக்கு வந்து பிராக்கெட் அப்படின்னு அர்த்தம். இந்த பிராக்கெட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மால் பிராக்கெட் வரும், அடுத்து இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் வரும், அடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ள எது கொடுத்துருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். இது மாத்தி மாத்தி கொடுத்தாலும் நம்ம அதான் எடுத்துக்கணும். அடுத்து ஆர்டர் பாருங்க. ஆர்டர்னா ஸ்கொயர் ரூட்டா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி பவர்ல வரக்கூடியது. அதுக்கப்புறம் பேசிக்காட்டு டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். சரி, இப்போ இந்த சம் பாருங்க. இந்த சம் வந்து சிம்பிளான சம் தான். ஃபர்ஸ்ட் 20 இருக்கு. 20 பிளஸ் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் நம்ம இது பண்ணணும். இதை பண்ணாலும் ஓகே தான். 16 பிளஸ் 18 மைனஸ் இந்த டிவிஷன்ல இருக்கு 2 ஸ்கொயர் பிராக்கெட் 20 பிளஸ் 16 பிளஸ் 16 20 பிளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 52. இது ஒரு சிம்பிளான சம் தான். ஃபர்தர் வந்து நம்ம இதே டாபிக்ல நிறைய மெத்தட் பார்க்கலாம், நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் 52. இஃப் ஆட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், சி மீன்ஸ் டிவிஷன், பர்சன்டேஜ் மீன்ஸ் அடிஷன் அண்ட் டாலர் சிம்பிள் மீன்ஸ் மைனஸ் தென் அப்படின்னு கொடுத்து இந்த இதே மாதிரியான ஒரு எக்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்ம எழுதிக்கலாம். அட் வந்துச்சு அப்படின்னா என்னது மல்டிப்ளிகேஷன், சி வந்துச்சு அப்படின்னா டிவிஷன், பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா பிளஸ், டாலர் சிம்பிள் வந்துச்சுன்னா மைனஸ். இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்க ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ அடுத்து அங்க கொடுத்துருக்க எக்வேஷன் பாருங்க. 6 பர்சன்டேஜ் என்னது பிளஸ், அடுத்து 12 சி, சினா என்னது டிவிஷன், அடுத்து 3 அட்டுனா என்னது மல்டிப்ளிகேஷன், 8க்கு அப்புறம் டாலர் சிம்பிள் என்னது மைனஸ் 3. ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரணும், அடுத்து மல்டிபிகேஷன் வரணும், அடுத்து அடிஷன் வரணும், லாஸ்ட் தான் சப்ஸ்ட்ராக்ஷன் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் 6 பிளஸ் 12 3 டிவைட் பண்ணா 4 2 8 மைனஸ் 3 6 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32 வரும். 32 மைனஸ் 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 38 மைனஸ் 3 35. ஆன்சர் 35 வரும். ஆப்ஷன்ல செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில இருக்கு. அவ்வளவுதான். 5 பவர் 7 பிளஸ் 5 பவர் 7 பிளஸ் 5 பவர் 7 பிளஸ் 5 பவர் 7 பிளஸ் 5 பவர் 7 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் ஒய். தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 பவர் 7, இந்த 5 பவர் 7 அப்படியே வந்து நம்ம காமனா எடுக்கணும். காமனா எடுத்தோம்னா 1 2 3 4 5 டைம் இருக்கு. இந்த மாதிரி வரும். 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 இந்த மாதிரி வரும். இஸ் ஈக்குவல் டு 5 பவர் ஒய். இப்போ பாருங்க 5 பவர் 7 இன்டு 5 இந்த மாதிரி வரும். இந்த 5 பவர் 7 இன்டு 5 அப்படின்னா வெறும் 5 இருந்துச்சுன்னா மேல வந்து 1 இருக்குதா அர்த்தம். இந்த மாதிரி பவர்ல இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் அப்படின்னா எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஏ பவர் எம் பிளஸ் என் இந்த மாதிரி போடணும். நம்ம படிச்சிருப்போம். ஸோ 5 பவர் 7 பிளஸ் 1 5 பவர் 8. 5 பவர் 8 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் ஒய். இங்க வந்து ஒய்யோட மதிப்பு தான் கேட்டிருக்கு. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அவ்வளவுதான். ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க. மூணாவது ஆப்ஷன் சில இருக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. √3 ஒரு √3, அதுக்கு உள்ள ஒரு √3 இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்து டாட் 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 கொடுத்து இன்ஃபினிட்டி போட்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட், இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதே நம்பர் தான் வரும். இப்போ 3 இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா 3 தான் இதோட ஆன்சர்.
ஆனா இங்க ஆப்ஷன்ல 3 அப்படிங்கிறது இல்ல. ஸோ 3 பவர் 1 இதுதான் இதோட ஆன்சர். சப்போஸ் வந்து இதுக்குள்ள வந்து √8 √8 √8 இந்த மாதிரி கொடுத்து இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கொடுத்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 தான் வரும். ஸோ இதான் இதோட ஆன்சர். இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். சம்டைம்ஸ் வந்து இன்ஃபினிட்டி கொடுக்காம தான் கொடுப்பாங்க. அது வந்து வேற மாதிரி வரும். அந்த மாடல்ஸ் வரும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 பவர் 1 அவ்வளோ. y is directly proportional to x plus 3. When x is equal to 1, then y is equal to 8. What is the value of y when x is equal to 3? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y ஆனது x plus 3க்கு நேர் விகிதத்தில் அமைகிறது. மேலும் x is equal to 1 எனில் y is equal to 8, x is equal to 3 எனில் y இன் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து y is directly proportional to x plus 3 அப்படின்னா எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா y is equal to k into x plus 3 இந்த மாதிரி எழுதிக்கணும். y is directly proportional to x plus 3னா இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த k வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து விகிதாச்சாரத்தின் மாறிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா x வந்து 1, y is equal to 8. அப்போ y இருக்க இடத்துல 8 போட்டுக்கலாம். x இருக்க இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா 4 வரும். k யோட வேல்யூ வந்து 2 வரும். இப்போ அதே மாதிரி எடுத்துக்கலாம். y is equal to 2. இங்க x plus 3 இருக்கு. இங்க வந்து x வந்து 3 கொடுத்துக்கிட்டு அப்போ y யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 கொடுத்தோம் அப்படின்னா 6 வரும். அப்போ y is equal to 12. அவ்வளவுதான். ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஆப்ஷன் டில இருக்கு. y is equal to 12. பாருங்க, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இதை வந்து நம்ம சிம்பிளா வந்து சிம்பிளிஃபை பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. MA divided by MB the whole power A plus B அந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா MA square plus AB இப்படி வரும். கீழே வந்து MAB plus B square இப்படி வரும். மல்டிப்ளை பண்ணா MB square plus BC divided by MBC plus C square into MC square plus AC divided by MAC plus A square into 1 by M. இவன் பாருங்க, இந்த MA square plus AB தான் வந்து MA square into M power AB இந்த மாதிரி எழுதிக்கலாமா? divided by M power AB into M power B square into MB square into MBC divided by MBC into MC square into MC square into MAC divided by MAC into MA square into 1 by M. இப்போ MABயும் MABயும் கேன்சல் பண்ணிடலாம். MBCயும் கேன்சல் பண்ணிடலாம். MAC கேன்சல் பண்ணிடலாம். MC ஸ்கொயர் கேன்சல். MB ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். MA ஸ்கொயர் இங்க MA ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் வந்து 1 by M இருக்கு. 1 by M இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல இருக்கு 1 by M. அவ்வளவுதான் இருக்கும். இந்த சம் பாருங்க. If x plus 1 by x is equal to 2, then what is the value of x minus 1 by x?
எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எனில் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி எடுத்துப்போம். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பை 2 அப்படின்னு இருக்குது. இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த மாதிரி வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2x, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இது நம்ம இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா 1 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். ஸோ -1 into -1 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1, அடுத்து -1 காமனா எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸோட வேல்யூ வந்து 1. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1 மைனஸ் 1 பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதான் ஆன்சர். ஆப்ஷனை செக் பண்ணலாம். பியில் இருக்கு 0. அவ்வளோதான் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம் பாருங்க. If a is equal to 2 power 65 and b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus dot 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 plus 2 power 0, which one of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. a equal to 2 power 65 மற்றும் b is equal to 2 power 64 plus 63 plus 62 plus 2 power dot 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 2 power 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. b ஆனது a விட 1 அதிகம், b ஆனது a விட 2 power 64 அதிகம், a மற்றும் b சமம், a ஆனது b ஐ விட 1 அதிகம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு இந்த சம்ம. ஃபர்ஸ்ட் வந்து b is equal to 2 power 64 2 power 63 இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் வந்து 2 power 0 2 power 0னா 1 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து ரிவர்ஸ் எழுதணும்னா 2 power 0 பிளஸ் 2 power 1 பிளஸ் 2 power 2 பிளஸ் 2 power 3 இந்த மாதிரி போயிட்டு லாஸ்ட் 2 power 64 வரைக்கும் போகும். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 65 டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது n is equal to 65. இப்போ பாருங்க 2 power 0 வந்து 1, 2 power 1 வந்து 2, 2 power 2 வந்து 4 பிளஸ் 2 power 3 வந்து 8. t2 மைனஸ் t1 போட்டோம் அப்படின்னா எல்லாத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2வா இருக்கு. ஸோ இது வந்து ஜிபியில் இருக்குது. ஜிபியில் வந்து சம்மோட ஃபார்முலா a பவர் a இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1 இன்டு ஆர் மைனஸ் 1. இது வந்து ரேஷியோ ஆர் வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஸோ a வந்து நம்மளுக்கு என்னது, a வந்து 1, a அப்படிங்கிறது 2 power 0 1, ஆர் வந்து 2, 2 power n வந்து என்னது 65, மொத்தம் 65 டைம்ஸ் இருக்கு மைனஸ் 1. இதில் ஆர் பார்த்தீங்கன்னா 2 1. ஸோ ஆன்சர் வந்து b is equal to 2 power 65 மைனஸ் 1 இந்த மாதிரி வரும். இங்க ஆல்ரெடி வந்து ஏக்கு வந்து 2 power 65 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து b is equal to a மைனஸ் 1 இந்த மாதிரி போடலாமா? இப்போ பாருங்க ஏக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா b பிளஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த இக்குவேஷன் வச்சுதான் நம்ம ஆன்சர் கொண்டு வர போறோம். a is equal to b plus 1. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து a is equal to b plus 1. இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, a is equal to b plus 1 இந்த மாதிரி கிடைச்சது. b is larger than a by 1. அதாவது b ஆனது a விட 1 அதிகம்னு கேட்டிருக்காங்க. b வந்து அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பாருங்க, a b-யும் b கூட 1 சேர்த்தா 1 ஆட் பண்ணா அப்படின்னா தான் a. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. அடுத்து b is 2 power 64 more than a. இதுவும் தப்பு. 2 power 64 more than a அப்படின்னு கொடுக்குறது தப்பு. a and b are equal. a and b ஈக்குவலாட்டா இருக்கு இல்ல. அடுத்து லாஸ்ட் பாருங்க, a is larger than b by 1. a ஆனது b ஐ விட 1 அதிகம். a வந்து b ஐ விட 1 அதிகம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டில இருக்கு.
அவ்வளவுதான் வரும். இந்த சம் பாருங்க. find x cube minus y cube if x minus y is equal to 5 and xy is equal to 14. x minus y is equal to 5 மற்றும் xy is equal to 14 எனில் x cube minus y cube இன் மதிப்பை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த x cube minus y cube இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். x cube minus y cube ஓட ஃபார்முலா x minus y x square plus xy plus y square a cube minus b cube அதோட ஃபார்முலா மாதிரி நம்ம x minus y க்கு எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க x minus y நம்மளுக்கு தெரியும், xy தெரியும். இந்த x square plus y square நமக்கு தெரியாது. இந்த x square plus y square கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஃபார்முலா x minus y the whole square இந்த ஃபார்முலாவை போடலாம். ஏன்னா x minus y நம்மளுக்கு தெரியும், அது வந்து x square minus 2xy plus y square. இப்போ பாருங்க x minus y ஓட வேல்யூ வந்து 5. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25 is equal to xy நம்மளுக்கு தெரியும் 14. 2xy அப்படின்னா 28. x square plus y square minus 2xy னா 28. 14 2xy னா 28. ஸோ x square plus y square நம்மளுக்கு தெரியணும். x square plus y square தெரியணும் அப்படின்னா 25 plus 28. 25 plus 28 எவ்வளோ? 13 53 53. இப்போ நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். x cube minus y cube, x minus y ஓட வேல்யூ வந்து 5 into x square plus y square ஓட வேல்யூ என்னது 53, xy ஓட வேல்யூ வந்து 14 plus 14. 53 plus 14 is equal to 7, 67. So 5 into 67, 67 into 5, 7 35, 3 5 30, 335. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 335. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில இருக்கு 335. சம் பாருங்க. find the unit digit of the numeric expression அப்படின்னு கொடுத்து 10,000 power 10,000 1111 5 டிஜிட் நம்பர், அதுக்கு மேல ஒரு 5 டிஜிட் நம்பர், இந்த மாதிரி கொடுத்து 1ஆம் இலக்கம் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணது அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நம்பர்ஸ் இருக்கு இந்த மாதிரி 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர், லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். இது நம்ம இந்த மாதிரி கொடுத்தா ஈஸியா எடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி பவர்ல கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது, அதுவும் இந்த மாதிரி 5 டிஜிட் 6 டிஜிட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதை பார்த்துடலாம். இப்போ யூனிட் டிஜிட்ல வந்து 0 1 5 6 இந்த 4 நம்பர்ஸும் வந்துச்சு அப்படின்னா இதே நம்பர் தான் யூனிட் டிஜிட்டா வரும். இப்போ 60 பவர் 1112 எவ்வளவு வந்தாலுமே இந்த லாஸ்ட் உள்ள டிஜிட் 0 இதுதான் அதோட யூனிட் டிஜிட்டா வரும். அதே மாதிரிதான் 1 வந்தாலும் சரி, 5 வந்தாலும் சரி, 6 வந்தாலும் சரி. இங்க பாருங்க, இங்க 0 இருக்கு 1 இருக்கு. ஸோ இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க 4 9 இந்த மாதிரி யூனிட் டிஜிட்ல 4 9 வந்துச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆடா ஈவனா அப்படின்னு பார்க்கணும். இந்த 4க்கு பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சப்போஸ் 1 2 அப்படி இருந்துச்சுன்னா ஈவன், சப்போஸ் 1 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆடு. இப்போ ஆடா இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 4 தான் வரும். அதே சமயத்துல 4 1 2 இந்த மாதிரி ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 6 வரும். இதே மாதிரி 9க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் வந்துச்சு, பவர்ல ஆட் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் 9. அதே 9க்கோட பவர்ல ஈவன் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 6. இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, அடுத்த நம்பர்ஸ் என்னன்னா 2 3 ரிமைனிங் நம்பர்ஸ் 2 3 7 8. இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கு, பவர் 42 இருக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த 2 பவர் 42 என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணணும். இந்த 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வந்து ரிமைனிங் வரும். ஸோ அப்போ வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2 பவர் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் அதோட யூனிட் டிஜிட்.
சப்போஸ் வந்து அது வந்து ரிமைனிங் வரல அப்படின்னா அந்த 4 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 power 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இது வந்து நம்ம வரக்கூடிய சம்ல எல்லாம் நிறைய வரும். அந்த டைம்ல வந்து இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்க வந்து 0156 இதோட எது வந்தாலுமே இதோட யூனிட் டிஜிட் அதே நம்பர் தான். அப்போ 0வோட எவ்வளவு நம்பர்ஸ் வந்து மேல வந்தாலுமே அதோட யூனிட் டிஜிட் வந்து 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்து 0. அடுத்து பாருங்க, யூனிட் டிஜிட் 1 இருக்கு. அதுக்கு பவர்லயும் வந்து எவ்வளவு டிஜிட் வந்தாலுமே 1 தான். ஸோ 0 + 1. 0 + 1 என்னது 1. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, when 12 + 10 = 1205, 11 + 8 = 885, 14 + 15 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு ரீசனிங் மாதிரி உள்ள சம். 2 இது கொடுத்துட்டு 3வது உள்ளது கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுக்குள்ள நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். 12 + 10 வந்து 1205 கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 12ஐயும் 10ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 12ஐயும் 10 மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அதுக்கப்புறம் இந்த 5 வந்து லாஸ்ட் டைமா போட்டிருக்காங்க. இப்ப அடுத்த இதை பாருங்க, 11 + 8 வந்து இதே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா 88 வரும். அதுக்கப்புறம் 5 வந்து லாஸ்ட் டைமா போட்டுருக்காங்க. இப்போ 14 + 15 பார்க்கலாம். 14 + 15 இப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 14ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னால 20 2 5 7 14 0 11 1 210 வரும். அது போக இந்த லாஸ்ட் டைம் எல்லாத்துலயும் 5 வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுலயும் 5 போடணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2105. ஆப்ஷன் டில இருக்கு 2105. இந்த சம் பாருங்க, if 3 log base x 5 = 1, then find the value of x. 3 log x 5 = 1 எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். பாருங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 log x power 5 = 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல உள்ள x ஓட வேல்யூ தான் நம்மள கேட்டிருக்கு. நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். 3 log x × 5 = 1. இந்த x ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இந்த அப்படிங்கிறது தெரியணும். இந்த 3 எங்க கொண்டு போலாமா? கொண்டு போனோம் அப்படின்னா log x power 5 = 1/3 இப்படி வரும். இது வந்து லாக் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த லாக் ஃபார்மேட்ல வச்சு நம்மளால எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா log x a = b இந்த மாதிரி இருக்கு. இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா இது அப்படியே வந்து இந்த சைடு வரும். வந்துச்சு அப்படின்னா லாக் வந்து கேன்சல் ஆயிரும். பாருங்க, x power b = a இந்த மாதிரி வரும். இப்ப அதே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? இந்த b இருக்கக்கூடிய இடத்துல வந்து 1/3 இருக்குது. ஸோ x power 1/3 = 5 அப்படிங்கிறது வரும். இப்போ x power 1/3 அப்படிங்கிறது √3 √x, அதாவது கியூப் ரூட். x power 1/3 கியூப் ரூட்ல இருக்கு. இந்த 5 இருக்கு. இந்த கியூப் ரூட் கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் வந்து கியூப் எடுக்கணும். ஸோ கியூபிங் ஆன் 2 sides. இப்போ இங்க வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா இந்த கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும். x இங்க வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா 5 × 5 × 5 125 வரும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 125. ஆப்ஷன்ல செக் பண்ணி பாத்துக்கலாம். ஆப்ஷன் சில இருக்கு 125. அவ்வளவுதான். பாருங்க, if p/q power 1 - 3x = q/p power 1/2, then find the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்து எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்ப்போம் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் p/q அப்படின்னு இருக்குது 1 - 3x = q/p 1/2 அப்படின்றது. இப்போ இதுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க q/p இருக்கு. இதே p/q அப்படின்னா ஈக்குவல் பண்ணலாம்.
இந்த பி பை கியூவை எப்படி கியூ பை பி எப்படி வந்து பி பை கியூ ஆட்டு மாத்தலாம் அப்படின்னு பாருங்க. கியூ பை பின்னு இருக்கா, பவர் 1/2 இருக்கு. இதே வந்து பி பை கியூ அப்படின்னு மாத்தணும் அப்படின்னா பவர் -1/2 அப்படின்னு வரும். எதனால இந்த மைனஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே நம்ம கியூ இந்த மாதிரி இருக்கும். இது பி மேல போச்சுன்னா பி பவர் -1 வரும். அதே கியூ வந்து கீழே வந்துச்சுன்னா கியூ பவர் -1 வரும். இதே வந்து மேல பவர் 1/2 இருக்கனால மொத்தமா எப்படி வரும், பி பை கியூ பவர் -1/2ன்னு வரும். ஸோ அதான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க, இதை நம்ம இப்போ டைரக்டா ஈக்குவல் பண்ணலாம். இங்க -1/2 இருக்கு, இங்க 1 - 3x இருக்கு. ஸோ 1 - 3x இஸ் ஈக்குவல் டு -1/2. 2 - 6x is equal to -1. -6x is equal to -3. So minus minus cancel. X is equal to 1/2. இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். x is equal to 1/2ன்னு வந்துச்சு. 1/2னா நம்மளை எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எங்க ஆப்ஷன்ல வந்து 2 பவர் -1 இருக்குது. அவ்வளவுதான். பாருங்க, if the additive inverse of a plus b is a plus b, then what is the additive inverse of a? a கூட்டல் b இன் கூட்டல் எதிர்மறை a கூட்டல் b எனில் a இன் கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் கூட்டல் எதிர்மறை அப்படின்னா என்னன்னா, இப்போ 1 இருக்குதுன்னா அதோட கூட்டல் எதிர்மறை -1, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 வரணும். அதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஏ இருக்கு அப்படின்னா அதையும் இன்னொரு நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 வரணும்னா -a நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வரும். ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -a. இதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா a பிளஸ் b இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ், அதாவது a பிளஸ் பியும் a பிளஸ் b கூட்டணும் அப்படின்னா 0 வரணும். அதான நம்ம கான்செப்ட் படி இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் a பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a பிளஸ் b கூட்டணும் அப்படின்னா 0 வரணும். இங்க 2a பிளஸ் b அப்படின்னு வருது. நம்ம ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த 0 இந்த சைடு போச்சுன்னா 0 தான் வரும். ஸோ a பிளஸ் b அப்படிங்கிறது 0. இப்போ பாருங்க, இந்த a ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் எதா இருந்துச்சு அப்படின்னா 0 வரும். நம்ம என்ன சொன்னோம், ஒரு இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வரும். ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது, b தான் இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா b. இந்த சம் பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்து ஒரு √49 கொடுத்துருக்காங்க, பிளஸ் அதுக்குள்ள ஒரு √220 இருக்குது, பிளஸ் அதுக்குள்ள ஒரு √16 இருக்கு, பிளஸ் அதுக்குள்ள ஒரு √81 கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து சுருக்குக அப்படின்னு கொடுத்து அதே டைமா கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்துச்சு அப்படின்னா, இந்த ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கணும். இன்னொன்னு, இது வந்து பிளஸ் போட்டிருக்கா மைனஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க வந்து பிளஸ்ஸா இருக்குது. ஸோ பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 49 இருக்கு இல்லையா, இந்த 49 நம்பரோட அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னது, ஸ்கொயர் வேல்யூ முழு ஸ்கொயர் ரூட் முழுசாட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்க மாதிரி உள்ள ஒரு நம்பர் என்னது அப்படின்னா 64. இந்த 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 வரும். ஸோ 8 தான் இதோட ஆன்சர். இதுல என்ன நம்பர் இருந்தாலும் சரி, இதோடைய அடுத்த முழு ஸ்கொயர் ரூட் எடுக்க மாதிரி உள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னது அப்படின்னு பார்க்கணும், அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அது அதோட ஆன்சர். அவ்வளவுதான். இது வந்து பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா, மைனஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின ஃபுல் ஸ்கொயர் வேல்யூவோட எடுத்து அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். வாட் இஸ் ஹாஃப் ஆஃப் 2 பவர் 10? 2 பவர் 10 பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் டப்புன்ட்டு வந்து பார்த்தோன்னா 2 பவர் 5 அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 பவர் 9 வரும். எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. இந்த 2 பவர் 10 நம்ம பாதி அப்படின்னா ஹாஃப் எப்படி எடுப்போம் அப்படின்னா எனிதிங் டிவைடட் பை 2 தான் ஹாஃப் அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்போ 2 பவர் 10 இருக்கு, கீழே வந்து டிவைடட் பை 2. அப்போ மேலே போச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 2 பவர் 10 இன்டு 2 பவர் -1 இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ஒரே டைம் வச்சு பவர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் இல்லைன்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இங்க வந்து -1 சிம்பிள் இருக்கனால நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ 2 பவர் 9 இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சில இருக்குது.
2 power 9. அவ்வளவுதான். எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கு. எல்லாத்துலயும் காமனா வந்து 999 இருக்குது. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறது ஃபிராக்ஷனை நம்ம எடுத்து மாற்றி ஒவ்வொன்றையும் கூட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி சிம்பிளா வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து பிளஸ் போட்டு எழுதிக்கலாம். ஏன் பிளஸ் போட்டு எழுதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத ஃபிராக்ஷனை மாற்ற என்ன பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிளஸ் பண்ணும், ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதை இதுல வந்து இடையில வந்து ஆட் சிம்பிள் போட்டாலும் அதே மெத்தட் தான். ஸோ வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 999 பிளஸ் 1/7 பிளஸ் 999 பிளஸ் 2/7 பிளஸ் 999 பிளஸ் 3/7 plus 999 plus 4/7 plus 999 plus 5/7 plus 999 plus 6/7 இந்த மாதிரி இருக்குது. 3 4 5 6 1 2 3 4 5 6 மொத்தம் 6 999 இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னது, 6 தடவை வந்து இந்த 6 மல்டிப்ளை பண்ணனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 6 2 999 அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிளஸ் 1/7 வந்து நம்ம இங்கே காமனா எடுத்தோம் அப்படின்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 6 இந்த மாதிரி வரும். 6 × 999 எவ்வளோ, 999 into 6 54 5 54 59 5 54 59 5994 வரும். 5994 பிளஸ் 1/7 இன்டு 6 10 15 21 வரும். டிவைட் பண்ணோம்னா 3 5994 பிளஸ் 3 எவ்வளோ வரும், 5997 வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டியில் இருக்குது 5997. அவ்வளோதான். சம் பாருங்க. If we multiply a fraction by itself and divide the product by its reciprocal, the fraction thus obtained is 1826/27. The original fraction is. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்குத்தொகையை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 18 26/27 எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 18 26/27 இதை வந்து நம்ம ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 27 × 18 27 × 18 எவ்வளோ, 56 56 மிச்சம் 1 16 16 21 27 6 8 4 486 கூட்டல் 26 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணும். அப்பதான் ஃபிராக்ஷனா மாற்ற முடியும். 12 மிச்சம் 1 11 1 512 வருது. 512/27 இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிராக்ஷனை வந்து அதே ஃபிராக்ஷனால நம்ம மல்டிப்ளை பண்றாங்க. a/b அப்படிங்கிறத ஒரு ஃபிராக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். இதே ஃபிராக்ஷனை கொண்டு மல்டிப்ளை பண்றாங்க இன்னொரு வாட்டி. அண்ட் டிவைட் த ப்ராடக்ட் பை இட்ஸ் ரெசிப்ரோக்கல். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ண ப்ராடக்டை அதரோட ரெசிப்ரோக்கலை பை வந்து டிவைட் பண்றாங்க. b/a வருது. இப்போ பாருங்க, ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்குத்தொகை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 1826/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இந்த சைடு போச்சுன்னா a/b தானே வரும். அப்போ பாத்தீங்கன்னா a³ divided by b³ is equal to 1826/27. இந்த 1826/27 வந்து நம்ம ஃபிராக்ஷனா மாத்தி எப்படி எடுத்து வச்சிருக்கோம், 512/27 எடுத்திருக்கோம். இந்த 27க்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3 வரும். 512க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 வரும். இப்போ இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எடுத்துப்போம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, கீழே வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு.
ஸோ ஒரு 3 3 இருக்குன்னா 6 2 3 2. ஸோ 2 into 2/3 2/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல வருது. ஆப்ஷன் செக் பண்ணலாம். 2/3 ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, if x is equal to √3 plus 1, find the values of x minus 2/x the whole square. x minus 2/x the whole square ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. x வந்து √3 plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து x இருக்கிற இடத்துல வந்து நம்ம √3 plus 1 போடணும். மைனஸ் 2/x ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து எழுதிக்கலாம். 2/x இருக்கிற இடத்துல நம்ம 2/√3 plus 1 இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா, இந்த √3 கீழே வந்துச்சு plus 1 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா √3 minus 1 divided by √3 minus 1 வரும். இது வந்து a plus b a minus b ல இருக்கு. ஸோ a square minus b square, a squareனா √3 into √3 3 வரும். b square வந்து minus 1 ஸ்கொயர்னால 1 தான் வரும். ஸோ 3 minus 1 2 வரும். இங்க வந்து 2 √3 minus 1 இந்த மாதிரி வரும். இந்த 2 and 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2/√x இருக்கிற இடத்துல வந்து நம்ம √3 minus 1 வரும். இப்போ பாருங்க, minus √3 minus 1 இந்த மாதிரி வரும். the whole power the whole square இருக்குது. இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா minus √3 வந்துடும், இங்க பிளஸ் 1 வந்துடும். ஸோ இந்த அதை எடுத்து எழுதிக்கிறேன். √3 plus 1 minus √3 plus 1 the whole square. √3 கேன்சல் ஆயிருக்கும். 1 plus 1 2. ஸோ 2 power ஸ்கொயர் வந்து 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? பில இருக்குது. அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க, இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 8.94 into 8.94 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்லயும் அதே இதை கொடுத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 8.94 into 8.94 into 8.94 மைனஸ் 3.56 into 3.56 into 3.56 இது வந்து என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து a cube மைனஸ் b cube அந்த ஃபார்மெட்ல இருக்கு. டிவைடட் பை இதுல வந்து இது ரெண்டு வந்து வச்சோம் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்ல இருக்கு. இது நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதலாம். a cube மைனஸ் b cube வேல்யூ வந்து a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வரும். கீழே வந்து a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். a மைனஸ் பி வரும். ஏயும் பியும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 8.94 அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ, 3.56 அப்படிங்கிறது பியோட வேல்யூ. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14, இங்க 8 வரும், 3 வரும், 5 5.38 வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். 5.38 ஆப்ஷன் பில இருக்கு. அவ்வளவுதான்.